பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கணமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி உள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி உள்ளேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. அதோடு ஒரு நாளும் ஆண்டவர் வேதனையை கூட்டவே மாட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் கொண்டு வரும். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருப்போம். காரணம், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று இங்கே பிரசங்கி எழுதுகிறார். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தை எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ, யாருக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்க, தன் பங்கை பெற, பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்க ஆண்டவர் அவனுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும். தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால் அதை அவனால் அனுபவிக்க முடியாது. அந்த அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து அதில் மகிழ்ச்சியாயிருப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாதபடி நாம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது, அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கும் பொழுது அதிலே நாம் புசிக்க, அதில் உள்ள பங்கை நாம் பெற்றுக்கொள்ள, அதில் மகிழ்ச்சியாயிருக்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார். இந்த காலை வேளையில ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஆசீர்வாதத்திலே தேவன் தம்முடைய அனுக்கிரகத்தை கொடுக்கிறார். அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஆகவே தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்கும் பொழுது அதனுடைய ஒருபோது வேதனை வரவே வராது. ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று இங்கே ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே அங்கே விதை விதைக்கிறான். அவன் இன்னொரு தேசத்திற்கு போகலாம் என்று புறப்படும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ இங்கேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்திலே பஞ்சத்தின் நாட்களிலேயே அவன் விதையை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் 100 மடங்கு பலனை கொடுக்கிறது. அதே வருஷத்துல, அந்த பஞ்சம் இருந்த அதே வருஷத்துல ஈசாக்கு 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வோம். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து பெரியவனாவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் நாம் விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம். நம்மை மகா பெரியவர்களாய் ஆண்டவர் உயர்த்துவார். ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்காக அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் நான் ஆசீர்வாதமாக்குவேன், ஏற்ற காலத்திலே நான் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நம்மை ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய பிரியம். ஆகவே அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. அவர் ஆசீர்வாதமான மழையை நம்முடைய வாழ்க்கையில பெய்ய பண்ணுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் களஞ்சியங்கள், எல்லா களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த காலை வேளையில ஒருவேளை என்னுடைய வேலையில எனக்கு ஒரு திருப்தியான நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கர்த்தர் கொடுக்கிற உன் தேசத்திலே உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்வாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ 100 மடங்கு பலனை இந்த வருஷத்திலே பெற்றுக்கொள்ளுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இதுவரையிலும் பல ஆசீர்வாதங்கள் தடைபட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதனுடைய ஒருபோது வேதனையை கூட்ட மாட்டேன். உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், ஐஸ்வர்யமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த காலை வேளையிலே ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்த பொழுது அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அதன்படி நடந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும். அவருடைய களஞ்சியங்களிலும் அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் இதுவரையிலும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுத்து மேலான ஆசீர்வாதத்தை பலனையும் பெற்று ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.